Daily. Taste the Daily. ராஜேஸ்வரி பிரியா இப்போ என்னன்னா முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போய் முதலீடுகளை ஈர்க்கிறாரு. இது 4 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 40 நாட்கள் அவர் வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு முதலீடுகளை ஈர்த்துட்டு வந்திருக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி காலையில் வந்து இறங்குறாரு. அவர்கிட்ட எக்கச்சக்கமான கேள்விகளை முன் வச்சிருக்கிறாங்க. பாருங்க, பொறுத்திருந்து பாருங்கன்னெல்லாம் அவர் சொல்கிறாரு. ஏன் இவ்வளவு அவசரப்பட்டு நீங்கள் வெள்ள அறிக்கை கொடுங்கிறது வந்து ரொம்ப அவசரமோ, ரொம்ப அரசியல் படுத்துறாங்களோ எதிர்கட்சிகள்லாம் திமுகவை? அதாவது இந்த நிதி நெருக்கடியான காலகட்டத்துல, இன்னைக்கு இருக்கிற நிதி நெருக்கடி அப்படிங்கிறது உண்மையாகவே ஒவ்வொரு தனி மனிதர் மேலேயுமே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் கடன்ல இருக்கும். அந்த அளவுக்கு கடன் வாங்கி இருக்கு திமுக அரசு. அப்படி இருக்கும்போது இந்த நிதி நெருக்கடியான காலகட்டத்துல இவங்க போய் வெளிநாட்டுல போய் நாங்க முதலீடு ஈட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப பீகார் மகாராஷ்டிரால எல்லாம் பாத்தீங்கன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்தே லட்சக்கணக்கான கோடிகளை முதலீடாக ஈட்டி வர்றாங்க. ஆனா தமிழக முதல்வர் நேரடியாக நீங்கள் குறிப்பிட்டது போல ஜப்பானுக்கு போறாரு, அமெரிக்காவுக்கு போறாரு, சிங்கப்பூருக்கு போறாரு, பல நாடுகளுக்கு போறாரு. ஆனா இங்க வந்து சேர்க்கிற முதலீடுகளும் மிக மிக சொற்பமானது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே உள்ளதோட நீட்சியாக எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கே தவிர, இங்க புதிதாக ஏதாவது இங்க கொண்டு வந்தாங்களான்னா அது கேள்விக்குறிதான். இங்க எதுவுமே கொண்டு வரலங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக கருதப்படும். இந்த நிதி நெருக்கடிக்கான காலத்துல அவர்களுக்கு ஏதோ ஒரு பர்சனல் வேலை இருந்திருக்கலாம். தனிப்பட்ட முறையில அவர்கள் சம்பாதித்ததை முதலீடு செய்வதற்கோ அல்லது வேறு விதமாகவோ ஏதோ ஒரு நிலைக்காக வெளிநாடு செல்வதை தமிழ்நாட்டு மக்களுக்காக முதலீடுவதற்காக போறோம்னு சொல்றது போய் வேணுமே அரசியல் படுத்தணுங்கிறதுக்காகத்தான் இத சொல்றீங்களோ? ஏன்னா அவர் என்ன முதலீடுகளை ஈர்க்க போறாரா இல்ல முதலீடு செய்ய போறாரான்னு தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. நீங்களும் எல்லாம் கேள்வி கேட்டுட்டு தானே இருக்கிறீங்க. வேணும்னே இதை அரசியல் ஆக்கணும் அப்படின்னு இந்த கேள்விகள்லாம் முன்வைக்கிறீங்களா? இல்ல, அரசியல் ஆக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாகவே அவர்களிடம் புள்ளி விவரத்தோடு இந்த நிறுவனம் இங்க வருது, இவ்வளவு பேருக்கு தமிழகத்துல வேலை வாய்ப்பை உருவாக்குகிறோம் அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரமோ அட்டவணையும் இருந்துச்சுன்னா நாம அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அவர்கள்ட்ட ப்ராப்பரா இந்த நிறுவனம் இங்க வர்றதுனால இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாகுது அப்படிங்கிற ஒரு நிலை அவர்களிடம் இல்லை. அப்படி அவங்க சொன்னது கூட பொய்யானதாக இருக்கு. ஏற்கனவே அவங்க குறிப்பிட்டது கூட இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் இங்க ஒர்க் அவுட் ஆகல. அப்படி இருக்கும்போது நீங்க மீண்டும் மீண்டும் நாங்க ஜெர்மனிக்கு போறோம், வெளிநாட்டுக்கு போறோம், முதலீடு இருக்கிறோம், இங்க 3000 கோடி இங்க 1000 கோடி அப்படிங்கறதெல்லாம் மிக சொற்பமான தொகை. இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிதி நிலையோட ஒப்பிடும் போது இவங்க வெளிநாட்டுக்கு போறேன்னு சொல்றதே முழுவதுமாக நாடகமா தான் நான் பாக்குறேன். இதை நான் சொல்லல. ஏன் உங்களுக்கு ஒரு நாடகமா தோணுது? கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். ஏன் இதை நாடகம்னு சொல்றீங்க? அதான் இப்ப பீகார்ல பாத்தீங்கன்னா முதல்வர் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, சிறப்பு பொருளாதார தொகுப்புன்னு சொல்லி இங்க வந்து முதலீடு வந்து பண்றவங்களுக்குன்னு சொல்லி நாங்க ஒரு சிறப்பு சலுகைகள்லாம் பண்றோம். நீங்க வந்து அதிக அளவு வேலை வாய்ப்பை உருவாக்குனா உங்களுக்கு வந்து நிலங்களை இலவசமா கொடுக்குறோம். நாங்க ஜிஎஸ்டில ஏதாவது பண்ண முடியுதான்னு பண்றோம். உங்களுக்கு என்னென்ன வசதிகளை பண்ண முடியுமோ, மாநில அரசால என்னென்ன பண்ண முடியுமோ அதையெல்லாம் நாங்க செய்து கொடுக்கிறோம். இந்த 5 வருடங்களுக்குள்ள எங்களுக்கு 1 லட்சம் கோடி அந்த அவங்களோட எய்மே பாத்தீங்கன்னா 1 கோடி மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட எய்ம் வந்து 1 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் அப்படிங்கறத நோக்கி நகர்றதுக்கான திட்டமிடுதல் இருக்கு. ஆனா தமிழக அரசு, திமுக அரசிடம் எந்த திட்டமிடுதலும் இல்லாம, எந்த விதமான திட்டமிடுதலும் கிடையாது. வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் அப்படிங்கிறதுக்கான உறுதித்தன்மை கிடையாது. இவர்கள் அங்க போறது, அங்க உடனே ராஜா அவர்கள் நிக்கிறது, அங்க கை கொடுக்கறது, ஹோட்டலுக்கு போறது, கை கொடுக்கறது, அங்க 4 பேரை பாக்குறது, 4 வெள்ளக்காரங்களை பார்த்து கை கொடுத்துட்டா நம்ம தமிழக மக்கள் ஆஹா ஓஹோ இவங்க ஏதோ ஒப்பந்தெல்லாம் போடுறாங்க அப்படின்னு நினைக்கிறது இது எல்லாமே முற்றிலுமாக தவறுங்கிறத நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். ஒரே ஒரு சின்ன விளக்கம் மட்டும் எனக்கு கொடுங்களேன். ஒரு முதலமைச்சர் அவர் வந்து சுற்றுப்பயணத்திற்கு போறாரு அப்படின்னா அந்த இடத்துல போய் ஒரு போட்டோவே எடுக்கக்கூடாதா? ஏன் ஒரு காஃபி கப்பை வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ ஒன்று போடக்கூடாதா? உடனே அவர் என்ன யூடியூபர் மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்றதும், அவர் என்ன வீடியோ எடுக்கவும் போட்டோ எடுக்கவும் அங்கே போனாரு அப்படின்னு கேட்கறதும், ஏன் அது அவருடைய பர்சனல் டைம்னு ஒன்று இருக்கவே இருக்கக்கூடாதா? சொல்லுங்க பார்க்கலாம்.
இல்ல தாராளமா இருக்கலாங்க. எப்ப இருக்கலாம்னு கேட்டீங்கன்னா, தமிழகம் ஒரு தன்னிறைவான மாநிலமாக மாறி இருக்கு. இங்க அவங்க குறிப்பிட்டபடி வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல, தேர்தல் வாக்குறுதி. அதுல குறிப்பிட்டபடி வேலை வாய்ப்புகளை இளைஞர்களுக்கு உருவாக்கிட்டோம், இத்தனை லட்சம் மக்களுக்கு நாங்க வேலை வாய்ப்பை உருவாக்குறோம்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதெல்லாம் நாங்க நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொன்னா, நீங்க குறிப்பிட்டது போல அவங்களுக்கான தனிப்பட்ட நேரத்தை எடுத்துக்கொண்டு நிறைவேற்றதான போயிருக்கிறாரு. போய் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு வந்தா நிறைவேற்ற போறாங்க. நிறைவேற்றல ஏன் பண்ணலன்னு கேள்வி கேக்குறீங்க. வெளிநாட்டுக்கு போனாலும் எதுக்கு அங்க போறாரு வீடியோ போடுறாருன்னு கேக்குறீங்களே, ஏன்னு கேக்குறாங்க. வேற ஒண்ணு இல்ல. நாங்க அதாவதுங்க மிக தெளிவா இருக்கோம். நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும், ஏன் வீடியோ போடுறாருன்னு கேக்குறத நான் கேட்க வரல. ஏன் எங்களுடைய தமிழக இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கான முதலீட்டாளர்களை இங்க வரவழைப்பதற்கான சிறப்பு சலுகைகள் என்ன கொடுத்தீங்க, எத்தனை நிறுவனம் வந்தது, எவ்வளவு கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணாங்க, எத்தனை லட்சம் பேருக்கு இங்க வேலை வாய்ப்பு உருவாக்கி, இதுதான் சிம்பிள் டீடைல்ஸ் கேக்குறீங்க. இங்க தமிழ்நாட்டுல டீடைல்ஸ் கொடுங்கன்னு கேக்குறீங்க. எவ்வளவு பேருக்கு நீங்க காபி குடிங்க, நீங்க ஹோட்டலுக்கு போங்க, சாப்பிடுங்க, என்ன மாதிரியான வீடியோ வேணாலும், யூடியூபர் மாதிரி இல்ல, இன்னும் மோசமாக குழந்தைத்தனமாக நீங்க வீடியோக்களை எல்லாம் வெளியிடுவதை பார்த்து கொண்டு ஏமாளிகளாக தமிழக மக்கள் இருக்காங்கன்னு மட்டும் நினைச்சிட்டாதீங்க. இன்னைக்கு தமிழக மக்கள் தெல்ல தெளிவாக, ஏன்னா உங்களுடைய ஆட்சி முடிய போற நேர கட்டத்துக்கு வந்திருக்கீங்க. இந்த காலகட்டத்துல இந்த 6-7 மாதத்துல இவ்வளவு பெரிய கடன் வாங்கியிருக்கீங்களே தமிழ்நாட்டு மேல, இந்த கடனை எப்படி நீங்க சரி செய்ய போறீங்க? இந்த கடனை சரி செய்வதற்கான வாய்ப்புகளை நீங்க வெளிநாடு போய் ஏதாவது செய்றீங்களா, அல்லது இங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான ஏதாவது ஒரு வாய்ப்பை நீங்க செய்திருக்கீங்களா? அதுக்குதான் பொருளாதாரத்தை சீரமைக்கிறதுக்கு குழு எல்லாம் போட்டிருக்காங்களே, அதுல அவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்களே. அவங்க போட்ட குழுக்கள் 1-2 கிடையாது சகோதரரே. அதாவது 40க்கும் மேற்பட்ட குழுக்கள் போட்டுட்டாங்க. அந்த குழுக்கள்லாம் சரியா வேலை பார்க்கறதுக்கு நாம ஒரு குழு போடணும், அந்த அளவுக்கு அவங்க குழுக்கள் போட்டிருக்காங்க. இப்போதைக்கு குழுக்கள் போடுறதுக்கான நேரம் கிடையாது. இது இறுதி கட்டம், இந்த ஆட்சியுடைய இறுதி கட்டத்தை நெருங்கும் போது இந்த நிதி நெருக்கடி சொல்றோம்ல, இந்த காலகட்டத்துல இருக்கும். இந்த காலகட்டத்துல போய் சொகுசாக வெளிநாட்டுக்கு போய் நாங்க முதலீடு எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் சுத்த பொய். இந்த பொய் அப்படிங்கிறது நீங்க சொல்ற மாதிரி 3000 கோடி 3500 கோடி எல்லாம் ஒரு முதலீடே கிடையாது. இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய கனிம வளங்களையும் நடக்கக்கூடிய அநியாயங்களையும், இங்க மணல் கொள்ளை அடிக்கப்படுவது, இங்க நடக்கிற அநியாயங்களையும் சரி செய்தாலே பல்லாயிரக்கணக்கான கோடிகளை இங்க வருமானமாக ஈட்ட முடியும். உங்களுடைய ஆட்சியாளர், உங்களுடைய அமைச்சர்கள் அடிக்கக்கூடிய கொள்ளை இருக்கு பாருங்க, அதை சரி செய்தாலே இங்க பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் வருமானம் ஈட்ட முடியும். அதெல்லாம் கிடையாது. 15,000 கோடி ரூபாய் நாங்க முதலீடுகளை ஈர்த்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அதெல்லாம் அவங்க ஈர்த்துட்டு வரேன்னு சொல்றதுல நம்பிக்கையும் இல்ல, அது ஒரு தொகையும் இல்ல நான் சொல்ல விரும்புறேன். ஓகே, டாஸ்மாக் மூலமாக வரக்கூடிய வருமானமே 50,000 கோடி அதை தாண்டுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 50,000 கோடி வேற இல்ல மேடம், அதையும் நம்ம மற்ற துறைகளையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியாதுல்ல. இப்ப டாஸ்மாக் துறைனா அதுல எத்தனை பேர் அந்த கடைகளுக்கு போறாங்க, எத்தனை பேர் குடிநோயாளிகளா இருக்கிறாங்க, அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். அதை இதையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாதுல்ல. குடிநோயாளிகளை வைத்து மிகப்பெரிய அவலங்க, குடிநோயாளிகளை வைத்து தமிழ்நாட்டை சீரழிவு பாதைக்கு கொண்டுட்டு போய் இந்த விவகாரத்துக்கு வாங்க முடியுதுன்னா, இல்ல அதனால இவ்வளவு ஈட்ட முடியுதுன்னா, நீங்க அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் சிங்கப்பூருக்கும் ஜெர்மனிக்கும் போய் பல லட்சம் கோடி ஈட்டிட்டு வரணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. அதுக்குதான் உலக முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு நாங்க நடத்துறோம், 4 லட்சம் கோடி ஈர்த்திருக்கிறோம் எல்லாம் சொல்றாங்களே. அந்த 4 லட்சம் கோடியை நீங்க எங்கேயாவது சரிவர கணக்கு பார்த்து இது இப்பதான் நடந்ததுங்கிறதுக்கான விவரம் உங்களிடம் இருக்கா? நீங்க நிறையவரா இருக்கீங்க, நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க, நானும் பார்த்துட்டு இருக்கேன். இது எல்லாமே ஒரு கட்டு கதைகளாக இங்க அவிழ்த்து விடப்படுதே தவிர, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வெளிநாட்டிலிருந்து இங்க முதலீட்டாளர்கள் அதன் மூலமாக பலன் கிடைச்சது, முழுமையாக கிடைச்சது, அல்லது அவர்கள் குறிப்பிட்டது போல வேலை வாய்ப்பு உருவானது அப்படிங்கிற ஒரு வரலாறு இருந்துச்சுன்னா நீங்க பேசுங்க, நான் ஏத்துக்கிறேன். இன்னும் திமுக சார்பாக பேசக்கூடிய யாரா இருந்தாலும் பேசுனா ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஆனா அங்க எல்லாம் என்ன நடக்குதுன்னா, ஒரு நாடகத்தை ஏற்பாடு செய்யறாங்க. முதல்வர் வர்றாரு,
வரும்போது நீங்க இந்த நிறுவனத்துல பேசுற மாதிரி ஒரு நாடகத்தை உருவாக்குவதற்கான குழு அனுப்பப்படுது. நீங்க குழு சொன்னீங்கல்ல, அந்த குழு என்பது மக்களுக்காக, மக்களுக்கு இங்க வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்காக, இங்க முதலீடு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட குழு கிடையாது. திமுகவுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டுக்கு வராரு, அவரை பார்க்க வேண்டும் என்றால் எந்தெந்த தமிழர்கள் வரணும், அவர் போய் சந்திக்கிறது, எந்தெந்த ஜெர்மன் பீப்புளோட கம்பெனியை சந்திக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி, ஒரு நாடகம் மாதிரி ஏற்பாடு செய்து அவர்களும் அவர்கள் மனைவியாரும் சென்று அங்க போறது, வர்றது, சந்திக்கிறது, பேசுறது, இதெல்லாம் ஒரு நாடகம், முழு நாடகம், சினிமாட்டிக் அரசியல் அப்படிங்கறதான் எடுத்து சொல்லிட்டேன். ஒரு பைசாவுக்கு பிரோஜனம் கிடையாது. ஒரு பைசாவுக்கு பிரோஜனம். ஒட்டுமொத்தமா ஃபெயிலியர்னு சொல்றீங்களா? இந்த சுற்றுப்பயணம் ஃபெயிலியர் தானா? வரேன் நான் திரும்ப உங்ககிட்ட ரொம்ப சுருக்கமாக எழுதிக்கிறது. அது ஆட தெரியாதவங்களுக்கு முத்தம் போனதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க உங்ககிட்ட உள்ள பிரச்சனைகள், வெளிநாட்டிலிருந்து முதலீட்டாளர்கள் வருவதற்கான வாய்ப்புகளை தமிழகம் உருவாக்கவில்லை என்பதை நோக்கி நாம பேசாம, மற்ற மாநிலங்கள்லாம் இதெல்லாம் பண்றாங்க, இத மீறி இங்க வர்றாங்கன்னு சொல்லி முருகையன் சார் பேசுறது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. உண்மையாகவே நம்ம மாநிலத்துக்கு அவங்களை வர வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை என்னென்னலாம் உருவாக்கி இருக்கு திமுக அரசுங்கிறத நீங்க பேசுனீங்கன்னா அது பயனுள்ளதாக இருக்கும். அதை விட்டுட்டு மற்ற இடத்துல எல்லாம் இடத்த ஃப்ரீயா கொடுக்குறாங்க, ஜிஎஸ்டி அது பண்றாங்க, இதையெல்லாம் மீறி தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பேசுறது எப்படி இருக்கு? இவர்களுக்கு நிர்வாகத்திறன் இல்ல, இவர்களுடைய நிர்வாகத்திறன் 0 தான் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம எக்ஸ்பான்ஷன், சகோதரர் சொன்ன மாதிரி இங்க நடக்கிறது எல்லாமே எக்ஸ்பான்ஷன் தானே தவிர புதிய நிறுவனங்கள் வருவதற்கான எந்த ஒப்பந்தமும் இங்க மேற்கொள்ளப்படவில்லை. அந்த ஒப்பந்தங்கள் பெரும் தொகையும் இல்லை. இதற்காக இவரு போகணுமாங்கிறதுமே இங்க தேவையில்லாத ஒரு நேர விரயம். அரசு வரி பணம், மக்களுடைய வரி பணத்தை விரயம் செய்து இவங்க வெளிநாடு பயணத்தை மேற்கொண்டதன் மூலமாக எத்தனை வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்காங்கிற நாங்க வெள்ளை அறிக்கையை கேட்கறதுல எந்த தவறு கிடையாது. இது ஒவ்வொருத்தருடன் தேர்வை சொல்லி வரிப்பணம், மக்களுடைய வரிப்பணத்தை பயன்படுத்தி அரசு பயணமாக போறாங்கிறது தான் எங்களுக்கு வைத்தறிச்சலா இருக்கு. ஒட்டுமொத்த தமிழக